வணக்கம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில ஒரு முக்கியமான தகவல பத்தி தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். மறக்காம நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் இதுபோல பயனுள்ள தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வணக்கம் சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூடத்தனமான ஒரு காரியத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள நம்ம போலாம். கடந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான செயல்கள் இப்போ அடிக்கடி நம்ம சமூக வலைத்தளங்களை நம்ம பார்க்கும்போது வட மாநிலத்திலையும் சரி, நம்மளுடைய ஊர்கள்லையும் சரி, பொதுவாக வந்து இந்த மூட நம்பிக்கைகளில் வந்து மக்கள் வந்து இன்னும் மூழ்கி இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. பல பேர் வந்து அதுலேருந்து வெளியில் வந்தாலும் ஒரு சில பேர் வந்து இன்னமும் இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில் வரலை அப்படின்றத இது போன்ற தகவல் மூலமாக நம்ம இன்னமும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையினால் நம்மளுடைய சொந்த பந்தங்களை நம்ம இழக்கக்கூட நேரிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற ஒரு பகுத்தறிவு இல்லாமல் இவங்க சோசியல் மீடியாவில் வரக்கூடிய சில செய்திகளை வச்சுட்டு இதுதான் உண்மை அப்படின்றத மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது அது ஏடாகுடமான ஒரு செயலாக போய் முடியுது. அந்த மாதிரி ஒரு ஏடாகுடமான செயல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பொண்ணை வந்து பாம்பு கடிச்சிருது. அந்த பொண்ணு பாம்பு கடித்த உடனே வாட்ஸ்அப்பில் என்ன ஒரு செய்தி அவர் கணவர் பார்க்குறாருன்னா, பாம்பு கடித்தவங்களை வந்து மாட்டு சாணத்தினால மூடி வச்சா அந்த விஷயம் இறங்கிரும் அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதை இந்த பொண்ணோட கணவர் பார்த்துட்டு அதே மாதிரி இந்த பாம்பு கடித்த பொண்ணை படுக்க வச்சு மேலே மாட்டு சாணத்தை போட்டு அந்த பொண்ணை ஃபுல்லாக மூடிடுறாரு. மூடினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் கழித்து அந்த பொண்ணு துடியாக துடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 நிமிடம் அந்த மாட்டு சாணத்துக்குள்ளே அந்த பொண்ணு துடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு அந்த விஷமுறிவு மருந்து போட்டதுக்கப்புறம் அந்த பாம்போட விஷம் இறங்கிட்டு அந்த பொண்ணு பொழைச்சிட்டாங்க. ஆனால் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. டாக்டர்கள் வந்து மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து பாம்பு கடிச்சினால சாகலை. ஏன்னா பாம்பு கடிச்சதுக்கு நாங்கள் மருந்து கொடுத்து காப்பாற்றிட்டோம். ஆனால் மாட்டு சாணத்தினால 3/4 மணி நேரம், அதாவது 75 நிமிடம் மாட்டு சாணத்துக்குள்ளே இருந்ததுனால அந்த சாணத்தில் இருந்தக்கூடிய கிருமி தொற்று ஏற்பட்டு இந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. சோசியல் மீடியாவில் வரக்கூடிய சில பொய்யான தகவல்களை நம்பி நம்ம வந்து மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இது மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்க வரும். அதனால் தயவு செஞ்சு சோசியல் மீடியாவில் வரக்கூடிய பொய்யான தகவல்களை நம்பி யாரும் மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வைத்தியமும் நீங்களாக பார்க்காதீங்க. அது பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும். இதுபோல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வணக்கம் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.